ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு எடுக்க போற கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 4ல டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அண்ட் மிட்டிகேஷன் பிளாக். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ வரைக்கும் வந்து பார்த்துக்கிற மிட்டிகேஷன் பிளாக் இந்த எம்எம்எக்ஸ் ட்ரேடர் படி இவங்க சொல்ற அந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிட்டிகேஷன் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் ஒரு ஹைய ஸ்வீப் பண்ணிட்டு, அதாவது ஸ்வீப் பண்ணிட்டு மீன்ஸ் அந்த இடத்த வந்து ஒரு ஹண்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் அந்த இடத்துக்கு வந்து அதே இடத்துல இருந்து ஒரு சிஹெச் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கிருந்து நமக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் ஸ்விங் கொடுக்கணும். ஓகேவா? சோ இந்த ஃபெயிலியர் ஸ்விங் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த இந்த ஆர்டர் பிளாக் இருக்கு இல்லையா? சாரி. சோ இப்படி வருது அப்படின்னா, இப்ப இந்த ஆர்டர் பிளாக், இந்த டிமாண்ட் இருக்கு இல்லையா? இந்த டிமாண்ட்ல இந்த டிமாண்டுக்கு நேரா நமக்கு இங்க என்ன குடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புல்லிஷ் ஓபி இருக்கு அப்படின்னா, அதுக்கு நேரா நமக்கு வந்து ஒரு பியரிஷ் ஓபி வந்து இருக்கும். சரியா? அந்த பியரிஷ் ஓபி எப்பவுமே வந்து ரொம்ப கிளியரான வேலிடா வந்து இருக்கும். அதுதான் வந்து மிட்டிகேஷன் பிளாக்கோட என்ட்ரி அப்படின்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் இங்க இருக்கக்கூடிய இந்த ஓபி எப்படி இருக்கும்னா, ஒரு கன்சாலிடேஷன் போட்டு, அதாவது ராலி பேஸ் ராலிக்கு கிளியரான ஒரு கன்சாலிடேஷன் போட்டு கீழ வந்து நல்லா இறங்குன அந்த ஃபேர் வேலி கேப்போட இறங்கிருக்கல கேண்டில்ஸ் வந்து இருக்கலாம். அப்படி இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது ரொம்ப ரொம்ப வேலிட் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? ஆ நான் அதுக்கான எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் வச்சிருக்கிறது வந்து யூரோ யுஎஸ்டி டே டைம் ஃப்ரேம். ஓகேவா? சோ இந்த டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைய மார்க்கெட்டிங் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஒரு ஸ்டாப் ஹண்ட் நடந்திருக்கு. சரியா? ஓகே. இந்த இடத்துல நமக்கு வந்து ஸ்டாப் அண்ட் நடந்திருக்கு. அண்ட் இது டே டைம் ஃப்ரேம் அப்படின்றதுனால நம்ம பாடி எல்லாமே வந்து குளோஸ் பண்ண அந்த டிமாண்ட் கேண்டில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரிஜினலா அந்த ஆரிஜின் டிமாண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அந்த ஆரிஜின் டிமாண்ட். ஓகேவா? சரி. எனக்கு இப்ப இந்த டிமாண்ட உடைச்சு எனக்கு இங்க மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்க. எனக்கு இது டிமாண்ட். ஓகேவா? சோ இந்த டிமாண்ட உடைச்சு எனக்கு இங்க மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்டாப் அண்ட் நடந்துருச்சு. அண்ட் இங்க இருந்து ஒரு ஃபெயிலியர் ஸ்விங்கும் கிடைச்சிருக்கு. கரெக்ட்டா? சோ எனக்கு இங்க ஒரு மிட்டிகேஷன் பிளாக் இருக்கு. இந்த மிட்டிகேஷன் பிளாக்ல எனக்கு என்ன இருக்கு? இந்த ஓபில புல்லிஷ் ஓபில கிளியரான ஒரு கன்சாலிடேஷன் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு பிஓஎஸ் கேண்டில். ஒரு கிளியரான ஒரு பியரிஷ் ஓபி இருக்கா? இதே பிளேஸ்ல கிளியரா வந்து எனக்கு இங்க செட் ஆகியிருக்கா? ஓகேவா? சோ நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, அந்த பிஓஎஸ் குடுத்துட்டு அகைன் பாருங்க, அதே இடத்துல இருந்து தான் உங்களுக்கு என்ட்ரி வந்து எடுத்திருக்கு. என்ட்ரி எடுத்திருக்கு. அங்கிருந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால். புரியுதா? இந்த இடம் நான் என்ன சொன்னேன் அப்படின்றது தெரியுதா? கைஸ் ஆன்சர் மீ. கேக்குதா Yes, நான் ma'am. பேசுறது? Yes, ma'am. Okay. சோ இந்த இடத்துல இது ஒரு கிளியரான புல்லிஷ் ஓபி. இந்த ஓபில அதுக்கு நேரா நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஒரு கிளியரான கன்சாலிடேஷன். அந்த கன்சாலிடேஷன்ல இருந்து நமக்கு ஃபேர் வேல்யூ கேப் வச்சு ஒரு பிஓஎஸ் குடுத்த ஒரு ஓபி நமக்கு இங்க நிக்குது. ஓகேவா? அகைன் என்ட்ரி பாத்தீங்கன்னா, அதே இடத்துல இருந்தா மார்க்கெட் கிளியரா என்ட்ரி எடுத்துட்டு ஃபால் குடுத்துருக்கு. சரியா? நெக்ஸ்ட் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்வீப் தான் அடிச்சிருக்கு. இங்க நமக்கு பாடி வச்சு க்ளோஸ் பண்ணல. ஓகேவா? சோ இங்க பாடி வச்சு க்ளோஸ் பண்ணாததுனால, நமக்கு இங்க இருந்து வரக்கூடிய என்ட்ரி பாத்தீங்கன்னா, இத உடைச்சுட்டு மேல போயிட்டு அதுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு கீழ வந்து இறங்கியிருக்கு. அதுவும் நமக்கு ஒரு புல் பேக்கா தான் குடுத்திருக்கு. ரைட்டா? ஓகே. அடுத்த சார்ட்ல காட்டுறேன். ஜிபிபி யுஎஸ்டி. சோ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா, இங்க பாத்தீங்கன்னா, சேமா இருக்கக்கூடிய இங்க ஒரு கிளீனான ஸ்டாப் ஹண்ட் கேண்டில். ஓகே. சோ இந்த ஸ்டாப் ஹேண்ட் கேண்டில் இங்க இருக்குன்னா, இதே இடத்துல நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னாக்கா, ஒரு கிளியரான பிஓஎஸ் அதாவது ராலி பேஸ் ராலி அப்படின்றது கிடைச்சிருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். சோ இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் தான். சரியா? சோ இப்ப எனக்கு இந்த டிமாண்ட் எனக்கு மார்க்கெட்டிங் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கிளீனா வந்து உடைச்சிருக்கு. ரைட்டா? சோ எனக்கு இங்க என்ன இருக்கு ஆக்சுவலா இங்க ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் இருக்கு. இந்த கேண்டில்ல இங்க ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் எனக்கு இங்க ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. ரைட்டா? சரி. எனக்கு இப்ப இந்த பொட்டன்ஷியல் ரிவர்சல்ஸ் இது எல்லாமே எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய இந்த கிளியரான ஏன்னா இதுதான் வந்து ஆல்ரெடி பேஸ்ல இருக்கக்கூடிய கேண்டில். ஆமாவா? இப்ப எனக்கு இங்க என்ன பண்ணிருக்கு, நமக்கு எப்பவுமே ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் இருக்குன்னா, அதுல எத்தனை என்ட்ரி எடுக்கும்? 2 என்ட்ரி எடுக்கும். கரெக்ட்டா? ஒண்ணு அந்த ஓப்பன் பிரைஸ்ல இருக்கக்கூடிய என்ட்ரி அதுக்கப்புறம் அத லிக்விடிட்டியா வச்சு எடுத்து அடுத்த என்ட்ரி.
இதுதான் நமக்கு எப்பவுமே பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன்ல நடக்கக்கூடிய மெத்தட். இப்ப இங்க அதே மாதிரியே நடந்திருக்கா? இது வந்து நமக்கு அந்த ஓபன் பிரைஸ்ல எடுத்த என்ட்ரி ஃபால் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து மேல வரும்போது இந்த லிக்விடிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த ஃபால். ஓகேவா? சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த புல்லிஷ் அந்த ஓபி இருக்கக்கூடிய இடத்துல மார்க்கெட் இங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனோட ஒரு ஓபி வச்சிருக்கு. ஓகேவா? சோ ஆனா ஒரிஜினலா இப்ப இந்த இடத்துல இந்த ஓபியோட விக்க உடைச்ச கேண்டில் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். சோ மார்க்கெட் வந்து அதுல இருந்து தான் கிளீனா ஃபால் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் அதுல வந்த உடனேயே கிளீனான என்ட்ரி அந்த மிட்டிகேஷன் பிளாக்கோட என்ட்ரி நமக்கு எங்க வந்துருச்சு? ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு இங்க கிடைச்சிருச்சு. இங்க இருந்து தான் மார்க்கெட் கிளீன் ஃபால் ஆகி இருக்கு. ஓகேவா? இந்த சார்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? GBP USD மிட்டிகேஷன் பிளாக்ல. நெக்ஸ்ட் சார்ட் போலாமா? போலாம் சிஸ்டர். போலாமா? ஓகே. சோ நெக்ஸ்ட் URAUD. ஓகேவா? எல்லா சார்ட்ல இருந்து நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவு காமிச்சிடுறேன் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்து ஒரு ஹைய எடுத்துட்டு ஒரு ஃபால் கொடுத்திருக்கு. ரைட்டா? இங்க இருந்து இவ்ளோ ஃபால் இது ஆக்சுவலி ஒரு டே டைம் ஃப்ரேம். ஓகேவா? அந்த டே டைம் ஃப்ரேம் அப்படின்றதுனால இங்க இருக்கக்கூடிய இந்த பெரிய ஃபாலுக்கு நம்ம இந்த இடத்த என்ன சொல்லுவோம்? சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவை கரெக்டா? இந்த ஒரு கேண்டில் தெரியுதுங்களா? இதுதான் வந்து எல்லாத்துலயும் ரிஜெக்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் இந்த சப்ளைல இருந்து தான் மார்க்கெட் ஃபுல்லா கீழே இறங்கியிருக்கு. இந்த சப்ளை உடைக்க கிட்டத்தட்ட வந்து 2 மந்த்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ அப்ப இத நம்ம வந்து ஒரு கிளியர் சப்ளை அப்படின்னு சொல்லுவோமா? இந்த ஒரு கேண்டில. நான் இதே கேண்டில மட்டும் இப்படி மார்க் பண்ணி 4 ஹவர்ல காட்டுறேன். இப்ப தெரியுதுங்களா? இந்த சப்ளை கேண்டில் தெரியுதா? இந்த பியரிஷ் ஓபி தெரியுதா இந்த இடத்துல? ஓகேவா? கரெக்டா இந்த கேண்டில்ஸ் ஓகேவா? இந்த டே ஃபுல்லா இருக்கிற கேண்டில் இது ஃபுல்லாவே என்னவா இருக்கு அப்படின்னா பியரிஷ் ஓபியா இருக்கு. இப்ப நான் டே டைம் ஃப்ரேம்லயே வைக்கிறேன். சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்க மார்க்கெட் இந்த சப்ளை இருக்கு இல்லையா? இந்த சப்ளைல இருக்கக்கூடிய இந்த விக் இருக்குல்ல, இந்த விக்க எந்த கேண்டில் நமக்கு பாடி வச்சு கிளீனா உடைச்சிருக்குன்னு பாருங்க. இந்த கேண்டில் அதுக்கு அடுத்து அங்க இருந்து எடுத்தக்கூடிய அந்த கேண்டில். இப்ப இது நமக்கு என்னமா ஹிடன் டிமாண்ட். கரெக்டா? கரெக்டா அந்த சப்ளைய உடைச்ச இடத்துல இருக்கக்கூடிய ஹிடன் டிமாண்ட். ஆமாவா? நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இப்போ இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நமக்கு மார்க்கெட் இங்க என்ன பண்ணிருக்கு ஒரு பாடி வச்சு ஒரு ஸ்டாப் அண்ட் கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு மிட்டிகேஷன் நடந்திருக்கு. இது நடந்து எனக்கு மெயினான சப்ளைய அழகா வந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்க இம்பல்ஸ் வச்சு எனக்கு உடைச்சிருக்கு. ஓகேவா? ஒரு ஹிடன் டிமாண்ட் வச்சு உடைச்சிருக்கு. ஓகே எனக்கு இது ஹையர் டைம் ஃப்ரேம்ல எனக்கு டே டைம் ஃப்ரேம்ல இது வந்து ஹிடன் டிமாண்ட் அப்படின்னா எனக்கு இப்ப வீக்லில இது என்னவா இருக்கும்? ஒரு ஓபியா இருக்கும். தெரியுதா? சரி நான் இப்ப இதே வந்து ஒரு 4 ஹவர்ல வைக்கிறேன்னா எனக்கு அந்த இடத்துல அது என்னவா இருக்கும்? ஓகே. இப்ப இந்த இடத்துல நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப இங்க தெரியுதுங்களா? இது ஒரு கிளியரான பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் ஓபி. 4 ஹவர்ல தெரியுதா? கரெக்டா அந்த உடைச்ச இடம் வந்து நமக்கு என்னவா இருக்கு? ஒரு கன்சாலிடேஷன் போட்டிருக்கு. போட்டுட்டு என்ன பண்ணிருக்குன்னா அங்கிருந்து ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் ஓபி நமக்கு கொடுத்திருக்கு. கரெக்டா? அப்போ நம்ம இங்க வரும்போது பைக்கு தான் பார்ப்போம். ஆமாவா? இப்ப நமக்கு இது என்ன என்ட்ரி? இது ஆக்சுவலா மிட்டிகேஷன் என்ட்ரி. ரைட்டா? சோ இந்த மிட்டிகேஷன் என்ட்ரி அப்படின்றத நீங்க வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து நம்மளால வந்து எடுக்க முடியும். ரைட்டா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஏரியால நான் காமிச்ச இந்த பை ஏரியால ஏதாவது டவுட் இருக்கா? பொறுமையாவே பாருங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் பொறுமையா பார்த்துட்டு ஒரு நான் சொல்றது ஏன்னா உங்களுக்கு வந்து சொல்ற எல்லா டாபிக்கும் வந்து புது டாபிக். சோ உங்களுக்கு வந்து பார்த்த உடனே வந்து எல்லாமே புரியும் அப்படின்றது கிடையாது. நீங்க இத மறுபடியும் யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்பதான் அதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்றதும் வந்து தெரியும். ஆனா நமக்கு கான்செப்ட் ஆல்ரெடி தெரியும். கரெக்ட்டா? ஒரு ஸ்டாப் ஹேண்ட்,
ஒரு ஃபெயிலியர் ஸ்விங்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம எஸ்எம்சில இருந்து ஐசில எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிட்டு வர கான்செப்ட் தான். எம்எம்எக்ஸ்எம் ட்ரேட் எல்லாம் அவங்க அதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்றதான் நம்ம இப்ப வந்து பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டா? சோ இப்ப இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ல நீங்க கிளியரா இருக்கீங்க அப்படின்றது எனக்கு புரியும். ஆனா இந்த இடத்துல ஏதாவது வந்து டவுட் இருக்கா? இப்ப நான் சொன்ன இந்த மிட்டிகேஷன் பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த ஓபில ஒரு சப்ளை ஓபி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பை வந்து எங்க பார்ப்போம் அப்படின்னா ஒரு செல் கர்வ் இருக்கு அப்படின்னா அதை உடைக்கிற புல்லிஷ் ஓபி. ஓகேவா? அதே மாதிரி செல் எங்க பார்ப்போம் அப்படின்னா ஒரு புல்லிஷ் கர்வ் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய பை கர்வ் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பியரிஷ் ஓபி. சரியா? இதுதான் நமக்கான என்ட்ரிக்கான பாயிண்ட். இதுல நமக்கு கன்ஃபர்மேஷன் என்ன வரணும்? ஆக்சுவலா முதல்ல மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டாப் ஹண்ட் பண்ணிருக்கணும், ஸ்வீப் இல்ல ஹண்ட். ஓகேவா? சோ முதல்ல நமக்கு மார்க்கெட்டிங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்? ஒரு ஸ்டாப் ஹண்ட். ஓகேவா? சோ இது என்னது அப்படின்னா ஒரு ஸ்டாப் ஹண்ட் பண்ணிருக்கணும். இந்த ஸ்டாப் ஹண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஃபெயிலியர் ஸ்விங் இருக்கணும். இந்த ஃபெயிலியர் ஸ்விங் வந்து என்ன பண்ணிருக்கணும்? இங்க இருக்கக்கூடிய இந்த புல்லிஷ் கர்வ உடைச்சு நமக்கு இங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு பியரிஷ் ஓபி வச்சிருக்கணும். அப்ப மார்க்கெட் என்ன பண்ணும்? அங்க இருந்து என்ட்ரி எடுத்துட்டு ஃபால் ஆகும். மிட்டிகேஷன் பிளாக். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? மேம் இதுல அந்த ஸ்டாப் ஹேண்டுக்கும் ஸ்வீப்புக்கும் என்ன மேம் டிஃபரண்ட்? என்னமா? ஸ்டாப் ஹேண்டுக்கும் ஸ்வீப்புக்கும் என்ன மேம் டிஃபரண்ட்? ஸ்டாப் ஹண்ட் அப்படின்னா பாடி வச்சு ஃபில் ஆயிருக்கும். ஸ்வீப் அப்படின்னா விக் அடிச்சுட்டு மட்டும் வந்திருக்கும். நான் அந்த டிஃபரெண்ட்டை நான் உங்களுக்கு வந்து யூஆர்யூஎஸ்டி சார்ட்ல காட்டினேன் ஆக்சுவலா. ஏன் அந்த இடத்துல இருந்து மேல போச்சு அப்படின்றத. அதாவது இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்க வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இத வந்து பாடி வச்சு வந்து ஃபில் பண்ணுச்சு. இது ஸ்டாப் ஹண்ட். இங்க இந்த எக்ஸ்டர்னல் வேலிடே எனக்கு என்ன பண்ணிருக்குன்னா பாடி வச்சு ஃபில் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேட்டு இறங்கி இருக்கு. ஓகேவா? இதே இது ஸ்வீப் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க. இந்த எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டியா இங்க மார்க்கெட் வெறும் விக் அடிச்சுட்டு மட்டும் இறங்கி இருக்கு. தெரியுதுங்களா? இங்க வந்து நமக்கு வந்து பாடி ஃபில்லிங் வந்து நடக்கல இந்த இடத்துல. இது ஸ்வீப், இது ஸ்டாப் ஹண்ட். ஓகேங்களா? ஓகே மேம், ஓகே மேம். சோ வேற ஏதாவது சார்ட் பார்க்கணுமா? உங்களுக்கு ஏதாவது சார்ட் பார்க்கறோம்னா சொல்லுங்க, நான் அந்த சார்ட்லயும் காட்டுறேன். சிஸ்டர் இதே கான்செப்ட் நமக்கு வந்து நாஸ் 100 அண்ட் யூஎஸ் 30 பண்ணலாம் ப்ரோ, பண்ணலாம் ப்ரோ, தாராளமா பண்ணலாம், பண்ணலாம். ஓகே, பண்ணலாம். யூஎஸ் 100 நாஸ் 100 எல்லாமே வந்து பண்ணலாம். இதே சார். கான்செப்ட். அண்ட் ஒன் மோர் திங், நாஸ் 100 அண்ட் யூஎஸ் 30. சொல்லுங்க. விட்டு விட்டு கேக்குது உங்க வாய்ஸ். அதையும் ட்ரை பண்ணலாம்னு ஒரு பிளான். ப்ரோ ஒரு செகண்ட், உங்க வாய்ஸ் ரொம்ப விட்டு விட்டு கேக்குது. இல்ல ப்ரோ, கபில் ப்ரோ ஒரு செகண்ட். கபில் ப்ரோ மட்டும் பண்ணா போதுமானது. கபில் ப்ரோ, அதாவது நான் பேசுறது கேக்குதா? ஹலோ கபில் ப்ரோ. ஆக்சுவலி கபில் ப்ரோ நீங்க பேசுறது எதுவுமே வந்து புரியல. ஓகேங்களா? என்னன்னா ஃபுல்லா வந்து விட்டு விட்டு கேக்குது. ஓகே, சோ அவர் அகைன் ஜாயின்ட் ஆகட்டும். அவரோட டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிடலாம். ஓகே, சோ இப்ப வேற யாருக்காவது ஏதாவது பார்க்கணுமாமா? JPY மேம் பார்க்கலாம். என்னமா? யூரோ JPY. மேம் ஒரு டவுட் ஒன்று கேட்டா மேம். சொல்லுப்பா. ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் ஷிஃப்ட் தாரதுக்கும் ஸ்டாப் ஆன் பண்ணிட்டு மார்க்கெட் ஷிஃப்ட் தாரதுலயும் எது மேம் நல்ல பவர்ஃபுல்லானது, ஒர்க் பண்ணக்கூடியது நல்லா? சொல்லுங்க. ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் சோக் தாரதுக்கும் ஸ்டாப் ஆன் பண்ணிட்டு சோக் தாரது, இந்த ரெண்டுலயும் எது மேம் நல்லா ஒர்க் பண்ணும்? ஸ்டாப் ஆன் பண்ணிட்டு பண்றதா ப்ரோ. ஓகே மேம், ஓகே மேம். அதுதான் வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஓகே. ஓகே மேம், थैंक यू வெரி மச்.
ஜேபியூஐ பொறுத்த வரைக்கும் வந்து வீக் சார்ட் போய்க்கோங்க. இதுல உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராவே வந்து இந்த மிட்டிகேஷன் பிளாக் வந்து கிடைக்கும். சரியா? எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கான ஒரு ஹை. சரியா? இப்போ இந்த ஹை எடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, இங்க மார்க்கெட் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாருங்க. கிளியரான ஒரு ஸ்டாப் ஹண்ட் நடத்தியிருக்கு. கீழே இங்க நமக்கு இது வந்து ஸ்டாப் ஹண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு என்னமா வரணும்? ஸ்டாப் ஹண்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? ஒரு ஃபெயிலியர் ஸ்விங். ஃபெயிலியர் ஸ்விங். கரெக்டா? இங்க வந்திருக்கா? ஃபெயிலியர் ஸ்விங் வந்திருக்கா? ஓகேவா? இது ரெண்டுமே நடந்ததுக்கு அப்புறமேட்டு நமக்கு என்ன பண்ணணும்? அந்த சப்ளைய வந்து உடைக்கணும். கரெக்டா? அந்த சப்ளை உடைக்கிற இடத்துல நமக்கு கன்சாலிடேஷன் நடந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா அது ஹைலி வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? சோ இப்ப இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல எனக்கு இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்க வந்து எனக்கு இந்த இடத்துல வந்து முதல்ல ஒரு பேஸ் ரேலி போட்டு இது ரெண்டுத்துக்கும் கொடுத்த கன்ஃபர்மேஷனுக்கு எனக்கு முதல்ல இங்க வந்து கொடுத்துருச்சு பிஓஎஸ். சோ என்னுடைய மிட்டிகேஷன் என்ட்ரி நான் இங்க எடுத்துட்டேன். ஓகேவா? ஆனா இது எடுத்ததுக்கு அப்புறமேட்டு எனக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே வந்து மார்க்கெட் வந்து எனக்கு கன்சாலிடேஷன்லயே நின்னுட்டு இருக்கு. தெரியுதா? சோ இதுக்கு அப்புறமேட்டு இங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, இங்க இருந்து வந்து ஒரு இம்பல்ஸ் கேண்டில் கொடுத்திருக்கு. சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பையர்ஸோட பிரஷர் அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அந்த சப்ளையை உடைச்ச இடத்துல இருக்கக்கூடிய அந்த கன்சாலிடேஷன் வித் பிஓஎஸ் அப்படின்னா, அப்போ அந்த இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக்ல நாம என்ட்ரி வந்து தாராளமா வந்து ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன்லயே நீங்க வச்சு போடலாம். ஓகேவா? மிட்டிகேஷன் என்ட்ரிக்கு தெரியுதா? அங்க இருந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் ஏறிட்டு மட்டும்தான் இருக்கு இப்ப வரைக்கும். சோ பையர்ஸோட பிரஷர் அங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாருங்க. ஓகேவா? ஓகே. எனக்கு இந்த இடத்துல எல்லாம் போயிட்டு நான் ஏன் மேடம் எனக்கு இங்கெல்லாம் நான் வந்து போடக்கூடாதா? இப்ப இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நான் இங்க வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி வந்து ஒரு இது வச்சு எடுத்திருக்கு. எங்கல்ஃபி வச்சிருந்தேன். இது வந்து எங்கல்ஃபி கேண்டில் கிடையாது. இது நம்ம எங்கல்ஃபி கேண்டிலா எடுக்க மாட்டோம். ஓகேவா? ஜேபிஐ பேஸ்லாம் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி ஃபில் ஆயிருக்கணும். இதுதான் வந்து எங்கல்ஃபி கேண்டில். ரைட்டா? இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா அப்ப மார்க்கெட் வந்து அந்த இடத்துல இங்க இருந்து என்ட்ரி எல்லாம் எடுக்காது. ஓகேவா? இதுக்கு அப்புறமேட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி இருக்கு. இந்த ஒரு இடத்துல இருக்குன்னா நான் இந்த ஒரே ஒரு கேண்டில மட்டும் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன். அது அடுத்த லோயர் டைம் ஃப்ரேமுக்கு போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிடும். அது ஏன் மேம் எங்கல்ஃபிங் இல்லைன்னு சொல்ல ஃபுல் பாடி ஃபில் பண்ணோம் ப்ரோ. அதான் சொன்னேன் ஜேபிஒய் பேர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் ஃபுல்லா வந்து தான் பார்க்கணும். மற்ற பேர்ஸ் மாதிரி ஜேபிஒய் பேர்ஸ் கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலயும் அதுல பாத்தீங்கன்னா வெறும் விக்கு தான் அடிச்சிருக்கும். கிளியரான கேண்டில்னா இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற கேண்டில்ஸ் தான் ஜேபிஒய் பேர்ஸ்ல நம்ம வந்து எடுப்போம். அதுதான் நமக்கு வந்து ஈஸியாவும் வந்து என்ட்ரிஸ் கொடுக்கும், கிளியராவும் இருக்கும். அதனால நம்ம அந்த மாதிரி இடத்துல தான் வந்து எடுப்போம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன். ஓகேவா? ஆனா இத நம்ம என்ன பண்ணோம்னா இங்க பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன்னா அடுத்து மார்க்கெட் பாருங்க கரெக்டா அந்த என்ட்ரில வந்திருக்கு. எப்பவுமே பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனா ஒரு என்ட்ரி அடுத்து அந்த லிக்விடிட்டியா எடுத்துட்டு அடுத்த என்ட்ரி அங்க இருந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபுல் பைக்கு போவோம். ரைட்டா? ஓகேவா? சோ இதுதான் வந்து அந்த கிளியரான ஒரு எங்கல்ஃபி கேண்டில் வைக்கிறதுக்கும் நார்மல் கேண்டில் வைக்கிறதுக்குமான டிஃபரன்ஸ். இதெல்லாம் வந்து இவ்வளவு நாள் நீங்க வந்து வெயிட் பண்ணிருக்கணும். இந்த இடத்துல எல்லாம் நீங்க போய் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா சோ இங்க இருந்து நீங்க இது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு அதிகமா வந்திருக்கும். இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் நம்ம கிளியரா வந்து எடுக்கணும். சோ எங்கல்ஃபி கேண்டில் இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போயிடலாம். இது ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இந்த டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். மறுபடியும் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால அந்த டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ நான் இந்த இதுல வந்து சொல்றேன். சரியா? சோ டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னதுதான். என்ன அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் மந்த்லி பிடிஆர்ஏ பார்த்தோம்னா நம்மளுடைய அந்த கன்ஃபர்மேஷன் மாடல் எதுலமா இருக்கணும்? டெய்லியில இருக்கணும். ஓகேவா? வீக்லி பிடிஆர்ஏல பாக்குறோம் அப்படின்னா அப்போ அது வந்து 4 ஹவரோடதுல இருக்கணும். சோ டெய்லி பிடிஆர்ஏ அப்படின்னா அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1 ஹவரோட கன்ஃபர்மேஷன்ல பார்க்கணும். ஓகேவா? சோ 4 ஹவர்னா எதுல வரும்? 4 ஹவர்னா எதுல பார்ப்போம் கன்ஃபர்மேஷனை? 15 மினிட்ஸ். ஓகேவா? ஓகே. 1 ஹவர்னா எதுல பார்ப்போம்? 5 மினிட்ஸ். 5 மினிட்ஸ். வெரி குட். ஓகே.
சோ 15 மினிட்ஸ் பிடிஆர்னா எதுல பாப்போம்? 1 minute. 1 மினிட்ல பாப்போம் கன்ஃபர்மேஷன். ஓகேவா? சோ நம்மளுடைய எப்பவுமே வந்து ஒரு கீ லெவல்ஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் மோஸ்ட்லி வந்து டெய்லி வீக்லில நம்ம வந்து வைக்கிறது அப்படின்றது ரொம்பவே வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி நம்ம எம்எம்எக்ஸ்எம் ட்ரேடர்ஸோட என்ட்ரிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போ நம்ம மந்த்லி லெவல் எடுக்கிறோம் கரெக்டா? இந்த மந்த்லி லெவல் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சர் பார்ப்போம்? டெய்லி ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். சோ பையா செல்லான்ற எக்ஸிகியூஷன் எதுல வரும்? 1 ஹவர்ல வரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி லெவல்ல பாக்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் லெவல் எதுல பார்ப்போம்? 4 ஹவர்ல. 4 ஹவர்ல பாப்போம். அண்ட் நம்மளுடைய பை செல் எக்ஸிகியூஷன் 15 மினிட்ஸ்ல. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா டெய்லி லெவல். டெய்லி லெவல்ல நம்ம பாக்குறோம். அப்ப கீ ஸ்ட்ரக்சர் எதுல பாப்போம்? பிடிஆர்எஸ் எதுல பாப்போம்? 1 ஹவர். அண்ட் எக்ஸிகியூஷன் எதுல வரும்? 5 minutes. 5 மினிட்ஸ்ல. இத வந்து மறக்கவே கூடாது. ஓகேவா? இந்த டேப்லர் காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க எதுல வந்து கீ லெவல் எடுக்கிறீங்க, லெவல்ஸ் எதுல பாக்குறீங்க, எதுல ஸ்ட்ரக்சர் பாக்குறீங்க, எந்த இடத்துல வந்து எக்ஸிகியூஷன் எத்தனை மினிட்ஸ்ல எக்ஸிகியூஷன் போடணும் அப்படின்றதுதான் வந்து நீங்க எடுக்கக்கூடிய ட்ரேடுக்கான ஒரு கிளியரான வியூ. ஓகேவா? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நேத்து உங்களுக்கு நியூஸுக்கு முன்னாடி நம்ம கோல்டுக்கு சொல்லியிருந்தோம் 2290 உடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஞாபகம் இருக்கா? ஃபோர்காஸ்ட் செஷன்லயும் சொல்லியிருந்தோம் நம்ம. ஆக்சுவலா ஃபோர்காஸ்ட் செஷன் யார் யார் அட்டென்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க சொல்லியிருந்தோம் இந்த லிக்விடிட்டிய கண்டிப்பா வந்து இந்த இடத்துல வந்து எடுக்கும். அதாவது வந்து சாரி இந்த இடத்துல சோ இந்த லிக்விடிட்டிய வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2290 வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா நேத்து மார்க்கெட் வந்து 2290 வந்து எடுத்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் அந்த இடத்துல இந்த பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் அப்படின்றது அங்கிருந்து வந்து மேல வந்துச்சு. ஆனா மார்க்கெட் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா, இங்க டிமாண்டுக்கு ஒர்க் ஆயிருக்கு, இங்க வந்து சப்ளைக்கு வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் இப்ப இங்க வந்து இந்த பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனை மார்க்கெட் இன்னும் உடைக்கவே முடியல. இந்த இதோட இது இருக்கு இல்லையா, இத வந்து மார்க்கெட் வந்து உடைக்கவே முடியல. ஓகேவா? சோ இது இன்னும் உடைக்கிறதுக்கு இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கண்டிப்பா கொடுக்கும். ப்ரீவியஸ் டேயோட ஹையவோ லோவோ உடைச்சு நமக்கு வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா கிளியரா ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும். சோ அந்த இடத்துல நம்ம வந்து கிளீனா வந்து எடுக்கலாம். ஆனா இன்னைக்கு மார்னிங்ல இருந்து செல் அப்படின்றது அந்த சப்ளைல இருந்து இறங்குச்சு அப்படின்றதுனால நம்மளால வந்து அந்த செல்லை வந்து ஈஸியா வந்து பிடிக்க முடிஞ்சிச்சு. இது நேத்துல இருந்து ஆரம்பிச்ச செல்லு அகைன் அதே இடத்துல இருந்தே வந்து கிளியரான செல்லு தான் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு. ஓகேவா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கீ லெவல், அடுத்து அந்த கீ லெவல்ல இருந்து ஒரு பேரிஷ் எங்களுக்கு அடுத்த என்ட்ரி பாத்தீங்கன்னா அங்க இருந்து அடுத்த என்ட்ரி அங்க இருந்து கிளீனா இறங்குச்சு. நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல இருந்து இந்த டிமாண்ட தொடவே இல்லை. அதனால மேலே இருந்து என்ன பண்ணுச்சுன்னா ஒரு புல் பேக்கா மட்டும் போச்சு. புல் பேக்கா போயிட்டு அடுத்த சப்ளைல இருந்து வந்து மார்க்கெட் கிளீனா வந்து கீழே இறங்குச்சு. ஓகேவா? சோ கோல்டு பாத்தீங்க அப்படின்னா நேத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 29 பாயிண்ட் வந்து வச்சிருந்தோம். கரெக்டா இந்த இடத்துல இருந்து வந்து எடுத்துச்சு. நான் இங்க வரும்போது வந்து கன்ஃபர்மேஷன் எனக்கு இந்த இடத்துல இந்த புல்லிஷ் ஆங்கிள் இருக்கு அப்படின்றதுனால ஒரு பொட்டன்ஷியல் ரிவர்சல்ஸோட இருக்கு அப்படின்றதுனால இந்த இடத்துல வந்து ஆக்சுவலா வந்து பையுக்கான இது வந்து போட்டிருக்கேன். தெரியுதுங்களா? இங்க இருந்து நான் போட்டேன் மார்க்கெட் இங்க கீழே வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு உடச்சிட்டு இந்த இடத்த உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் அங்கேருந்து கீழே வந்துச்சு. கிட்டத்தட்ட 1 மணிக்கு வந்து அந்த என்ட்ரி வந்து எடுத்திருக்கு. அங்கேருந்து எடுத்ததுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளியரா வந்து மார்க்கெட் மேல போச்சு. சோ செகண்ட் என்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா இந்த லிக்விடிட்டியை எடுத்துட்டு அகைன் மார்க்கெட் இதுல இருந்து என்ட்ரி எடுத்துட்டு போகும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஜோன் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். கரெக்டா அந்த இடத்துல இருந்து அடுத்த என்ட்ரி எடுத்துட்டு மேல போயிட்டு கிட்டத்தட்ட 99 பாயிண்ட் சாரி 29 பாயிண்ட் கிளீனா வந்து முடிச்சிச்சு மார்க்கெட். ஓகேவா? சாரி 29 பாயிண்ட்ஸ் வந்து முடிச்சிச்சு. அடுத்த என்ட்ரியும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜோன் போட்டிருக்கேன் இல்லையா, அதாவது இந்த ஹை அண்ட் இந்த ஹை இந்த ஈக்குவல் ஹை. சோ இதுக்குள்ளதான் வந்து எடுக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஜோன் வந்து போட்டிருந்தோம். அதே இடத்துல இருந்தா எடுத்துட்டு மார்க்கெட் வந்து அகைன் அந்த ஹைக்கு போயிட்டு அடுத்து அங்கேருந்து செல்லுக்கு வந்து இறங்குச்சு. அந்த ஜோன் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து வந்து இறங்குச்சு. ஓகேவா? சோ கிளியரா வந்து நம்மளுடைய வியூ அப்படின்றது வந்து ரொம்ப கிளியரா தான் வந்து இருந்துட்டு இருக்கு. இந்த இதை வச்சு மிட்டிகேஷன் பிளாக் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தடவை ட்ரேட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நம்மளோட டிஸ்கார்டுக்குள்ள உள்ள வந்து சார்ட்ஸ் போடுங்க. சரியா?
உள்ள சார்ட் போடுங்க. என்ன மிஸ்டேக் இருந்தது அப்படின்னாலும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா டிஸ்கார்ட்ல நீங்க சார்ட் போடும்போது நீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஸ்டாப் அடிக்குது, இல்ல அந்த இடத்துல புரியல, இல்ல புரியாம ஏதோ இடத்துல டிமாண்ட் சப்ளை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அது என்ன ஏதுன்றத நம்ம வந்து கிளியரா வந்து ஒரு புல்லிஷ் ஓபி எங்க இருக்கு, இது எங்க இருக்குன்றத கிளியரா பார்த்து உங்களுக்கு வந்து நான் வந்து கமெண்ட்ல வந்து கொடுத்துறேன். ஓகேவா? சோ இதுல வந்து டிஸ்கார்ட்ல வந்து போடுங்க. சரியா? கபில் ப்ரோ சொல்லுங்க. இப்ப உங்க வாய்ஸ் கிளியரா கேக்குதான்னு பார்க்கலாம். சிஸ்டர் கேக்குதுங்களா? கேக்குது. கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. 2 மினிட்ஸ் தான் இருக்கு. NAS100ம் US30ம் நியூயார்க் செக்ஷன் மட்டும் பார்த்தா போதுங்களா சிஸ்டர்? ஆமாப்பா. அதுக்கு 2த்துக்குமே நமக்கு வந்து நியூயார்க் செஷன் மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா அதுல பாத்தீங்கன்னாலே கிளியரா வந்து இருக்கும் மூவ்மெண்ட். லண்டனை விட நியூயார்க் அதே செஷன் மாதிரி நல்லா இருக்கும். அது ரெண்டுத்துக்கும் இப்போ யூஸ்வலா 9:30 வரைக்கும் பார்க்கலாங்களா, இல்ல அதுக்கு மேலேயும் ஒரு 12:30 வரைக்கும் அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் பண்ணலாங்களா? தாராளமா நீங்க 11:30 வரைக்கும் பண்ணலாம். நாஸ்100லாம் நீங்க 11:30 ஓகே வரைக்கும் சிஸ்டர். பண்ணலாம். மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். ஓகே சிஸ்டர். நியூயார்க் செஷன் சிஸ்டர் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி இன்னைக்கு சொல்லியிருந்தீங்கல்ல, ஆமா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி சொல்லியிருந்தீங்கல்ல, ஆமா. அந்த பேங்க் நிஃப்டி நான் காலையில அந்த ட்ரேட் எடுத்துட்டேன். அங்கிருந்து செல் எடுத்துட்டேன். மேலேயே செல் பிடிச்சிட்டேன் கரெக்டா, கிளியர் ஓகே அண்ட் கட்டா. ஓகே லைக் லிட்டரலி அது மிட்டிகேஷன் பிளாக் மாதிரி. ஸோ அது என்ட்ரி கரெக்டா வந்துச்சு. ஆனா கீழே வந்து அந்த டிமாண்ட் ஜோன் தான் நான் வந்து டிபியா ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது அப்படியே ஓகே. கன்சாலிடேஷன்லேயே வந்துருச்சு சிஸ்டர். அது அது இந்த இடத்துல அது சொல்ல அதுதான் நான் தான் சொன்னேன். ஏன்னா இது வந்து ஆக்சுவலா வந்து நமக்கு ப்ரீவியஸ் டேவோட அந்த லோ இருக்கக்கூடிய ஏரியா. அத வந்து மார்க்கெட் உடனே இமிடியேட்டாலாம் கட் பண்ணிடாது. ஓகேங்களா? ஓகே இன்னைக்கு கட் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா உடனே எல்லாம் விழுந்துட மாட்டான். ஏன்னா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து புல்லிஷ் சைடுல நிக்குது. நமக்கு வந்து புல்லிஷ் சிஸ்டர். 50% வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் நம்ம அப்படியே வந்தா கூட இந்த இடம் வரைக்கும் வந்து நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுக்குதோ அந்த கன்ஃபர்மேஷன்லயும் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் அப்படின்றத நான் சொன்னேன். கரெக்டா? சோ நான் ஓகே செல் வந்து ரொம்ப ஓகே கிளியராவே நம்ம சொன்ன இடத்துல வந்து எடுத்தான். ஃபோர்காஸ்ட் செஷன்ல சொன்னது. அதே இடத்துல வந்து கிளீனா ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்தது அதாவது ஒரு அது ஒரு ஸ்வீப் பண்ணிட்டு என்ட்ரி அங்கிருந்து கரெக்டா கீழே விழுந்துச்சு ஆமா. சிஸ்டர் அது. கீழ விழுந்துச்சு. நல்லா ஆ, வந்துச்சு. இந்த இடத்துல இருந்தே எடுத்திருந்தாலுமேவும் இன்னைக்கு வந்து இந்த இந்த டைம் ஃப்ரேமுக்கு அதாவது கீழ இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட கட் பண்ணதுக்கு எடுத்திருந்தாலுமேவும் ஒரு கிளியரான பாயிண்ட் வந்து பிடிச்சிருந்திருக்கலாம் கண்டிப்பா இன்னைக்கு. இங்க இருந்து இங்க வரைக்கும் விழுந்தது. இல்ல அட்லீஸ்ட் இந்த இது ஆமா. கண்டிப்பா வந்து பிடிச்சிருக்கலாம். இன்னைக்கு செஷன் வந்து ஓவர். ஓகேங்களா?